Hi, hello, welcome to Trackmore YouTube channel. In this video, we are going to see deflection due to cantilever beam. In the video, cantilever beam oda deflection due to cantilever beam da பார்க்க போறோம். Previous classல நம்ம deflection due to simply supported beamக்கு deflection design எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல cantilever beamக்கு design of deflection எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது வந்து university sum. Please make note of it clearly. Calculate the total deflection of a cantilever beam of span 3 meter, total depth 500 mm and width 250 mm. The beam is reinforced with 6 numbers of 16 mm diabars as in tension. Tension la reinforcement la 6 numbers of 6 mm diabar irukku AST value கண்டுபிடிக்கிறதுக்கு. Then 3 members of 6 mm diabars as compression steel. AST na for steel அது compression அப்படிங்க வரும்போது ACS னு வருமா. The bending moment at working load is, that is moment value என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 160 kN meter due to uniformly distributed load over the entire span. Assume 60% of above moment is due to permanent load. 60% of above moment is due to permanent load. அதில் 60% moment இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Consider என்ன சொல்லியிருக்காங்க, M20 grade of concrete and Fe 415 grade of steel. Clear what I am saying? Fy value 415, Fck value வந்து 20. இன்னொரு டைம் கொஷின் படிக்கிறேன். Calculate the, நம்ம லாஸ்ட் கிளாஸில் deflection due to simply supported beamக்கு deflection design பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் cantilever beamக்கு deflection design பார்க்குறோம். இது நல்லா பார்த்துக்கோங்க. Calculate the total deflection of a cantilever beam of span 3 meter, that is L value 300 mm, total depth D value 500 mm சொல்லிட்டாங்க. Next with B value 250. Next reinforcement values வந்து dia value வந்து 16, அப்போ 6 numbers, அப்போ 5/4 into 16 into 6 square போடுவோமா, d square into 6 போடுவோம். நெக்ஸ்ட்டு டென்ஷனில் ஸ்டீலு, அப்போ AST வேல்யூ. நெக்ஸ்ட்டு 3 members of 16 mm 5/4 into d square into 3 போடுவோம். நெக்ஸ்ட் as compression steel the bending moment வந்து 160 kN கொடுத்தாங்க. அதில் வந்து 60% of moment வந்து permanent loadல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு concrete value, grade of concrete வந்து M20, grade of steel வந்து Fe 415. Then given data பாருங்கள். given data B value, that is with 250, depth that is height வந்து 500 mm, அதிலிருந்து D value overall depthலேருந்து effective இது depth value கண்டுபிடிச்சோம், that is small d 450 mm கொடுத்துட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு மூமெண்ட்டு 160 kN meter. நெக்ஸ்ட்டு AST value 5/4 into d square into 6 கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு L value 3 meter. M அப்படிங்கிறது modular ratio 13, இது வந்து கான்ஸ்டன்ட். IS4 இது கிருஷ்ணராஜு புக் படி பார்த்திங்கன்னா இது வந்து M வேல்யூ 13. ஸோ நம்ம கிருஷ்ணராஜு புக் படி பார்த்தோம் அப்படின்னா M வேல்யூ இதே எடுத்துக்கலாம். இல்லை இங்கே வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பாருங்கள், FCK வேல்யூ 20, FY வேல்யூ 415, EC அப்படிங்கிறது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் கான்கிரீட், ES அப்படிங்கிறது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல். அப்போ 5000 ஸ்கொயர் ரூட் ஆஃப் FCK கான்கிரீட்டோட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ, தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி வேல்யூ 5000 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20, அதோட வேல்யூ நமக்கு 22360 Newton per mm square கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ES வேல்யூ, தட் இஸ் இது கான்ஸ்டன்ட் 2 into 10⁵ Newton per mm square, இல்லை வந்து 200 to 10⁵ கூட போடலாம். ECS டிவைட் பை EC அப்படிங்கிறது இது வந்து M வேல்யூவாக கூட வச்சுக்கலாம், ES டிவைட் பை EC. ஆனால் இங்கே வந்து கிருஷ்ணராஜ் புக்கில் கான்ஸ்டண்ட்டாக மாடுலர் ரேஷியோ வந்து 13 எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அது 13 எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இந்த டிசைனில் 13 எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கால்குலேட் கிராக்கிங் மூமெண்ட் MR. MR அப்படிங்கிறது கிராக்கிங் மூமெண்ட். FCR is equal to 0.7 FCK வேல்யூ. இது வந்து IS 456 2000 கிளாஸ் 6.2ல இந்த ஃபார்முலா இருக்குது. 0.2 square root of 20, that is FCK value is 20. We got the FCR value is 3.13 Newton per mm square. Next YT is equal to 500 அப்படிங்கிறது overall depth D/2, நம்மளுக்கு 250 கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட்டு IGR அப்படிங்கிறது செகண்ட் மூமெண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் cross section. ஓகே,
crossed cracked section சொல்லுவாங்க. IGR is equal to BD cube divided by 12. அதோட வேல்யூ நம்மளுக்கு B வேல்யூ 250 தெரியும். நெக்ஸ்ட்டு D வேல்யூ 500, that is overall depth 500 போட்டிங்க அப்படின்னா IGR வேல்யூ நமக்கு கிடைச்சிருது. நெக்ஸ்ட்டு MR அப்படிங்கிறது cracking moment. cracking momentக்கு ஃபார்முலா IGR FCR divided by YT. IGR we have defined out. IGR கண்டுபிடிச்சிருக்கோமா 26.04 into 10 power 8. நெக்ஸ்ட்டு FCR அப்படிங்கிறது நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருந்தோம்ல 0.7 into FCK. அதான் வந்து FCR வேல்யூ 3.13 divided by YT வேல்யூ 250. நெக்ஸ்ட்டு இதை போட்டு நம்மளுக்கு கிராக்கிங் மூமெண்ட்டோட வேல்யூ கிடைச்சிச்சு. தட் இஸ் 32.6 கிலோமீட்டர் மீட்டர். மூமெண்ட் நம்ம கிலோமீட்டர் மீட்டர் தானே சொல்லுவோம், அதனால தான் கிலோமீட்டர் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி கொஷினில் ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்காங்க, இப்போ ஒரு மூமெண்ட் தட் இஸ் கிராக்கிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து நம்ம செக் பண்ணுறோம். செக் வேல்யூ ஆஃப் M divided by MR. M வேல்யூ தட் இஸ் மூமெண்ட் வேல்யூ given in the question 160 into 10 power 6 divided by MR வேல்யூ we have find out 32.6 kilonewton meter. புரியுதுங்களா? அது என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு 4.90. ACL லிமிட்ஸ் அப்ளிகேஷன் படி theory to ratio equal or less than 4 இருக்கணும். for values more than 4 நம்மளுக்கு more than 4 கிடைச்சிருக்கு. ஸோ cracking will be more than available. let us assume that the theory is applicable in this case. theory is applicable in this case ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4 M வேல்யூ நான் 13 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ECS தட் இஸ் யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் ஸ்டீல் பை காங்கிரீட் போட்டு கூட எடுத்துக்கலாம். இல்லை மோஸ்ட்லி நான் வந்து கிருஷ்ணராஜ் புக்கில் 13 ஃபாலோ பண்ணியிருக்காங்க மாடுலர் ரேஷியோ, அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன். நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு x is equal to depth of neutral axis சொல்லிட்டாங்க. 0.5 this is the formula. 0.5 bx square is equal to m ast into d minus x. Here what are the values we know? 0.5 into b அப்படிங்கிறது 250 given in the question into x square we have to find out is equal to m அப்படிங்கிறது 13 into ast value நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் for steel 1207 into d value 450 minus x. From this we have find out. இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு x வேல்யூ கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு R வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு R is equal to d minus x is equal to d அப்படிங்கிறது 450, x வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 185. we got the R வேல்யூ. IR is equal to formula bx cube divided by 3 plus m ast into r square. IR அப்படிங்கிறது second moment of area of the cracked section. that is I அப்படிங்கிறது moment of inertia சொல்லுவோம். இங்கே வந்து second moment of area of the cracked section அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு formula m bx cube divided by 3 plus m ast r square. b வேல்யூ தெரியும், x வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் by 3 plus m வேல்யூ தெரியும் 13 plus ast 4 ஸ்டீல் நம்ம வந்து டென்ஷனுக்கு 1207 into r வேல்யூ 265 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் we got the IR வேல்யூ. நெக்ஸ்ட் liver arm, that is liver arm is equal to z is equal to d minus x by 3. we know the d வேல்யூ தெரியும், x வேல்யூ தெரியும். இதிலிருந்து நம்ம liver வேல்யூ z வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 450 minus 185 அப்படிங்கிறது x வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோம். டிவைடட் 3 போட்டு நம்மளுக்கு இதுதான் நம்மளோட z வேல்யூ. நெக்ஸ்ட் I effective அப்படிங்கிறது effective second moment of area, that is IR தெரியும், second moment of cracked section. I effective அப்படிங்கிறது effective moment of area. நெக்ஸ்ட்டு I effective is equal to this is the formula. I effective formula IR divided by 1.2 minus MR divided by M Z by D 1 minus X divided by D BW divided by B. அப்போ இதில் எல்லா வேல்யூவும் நமக்கு தெரியுமா பாருங்கள். IR அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா, IR வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 1.2, IR வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 1.2, MR வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், தட் இஸ் கிராக்கிங் மட்டும் நான் சொன்னேன் 32.6 into 10 power 6. நெக்ஸ்ட்டு M வேல்யூ அப்படிங்கிறது மொமெண்ட்டு கொஷினில் கொடுத்துருக்கிறது 160 into 10 power 6. நெக்ஸ்ட்டு Z அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 88.33. தென் D வேல்யூ 450, then 1 minus x value 185 divided by 450 into BW divided by B. BW அப்படிங்கிறது breadth of web, B அப்படிங்கிறது breadth of compression phase. So B value same தான், cancel பண்ணிங்க அப்படின்னா 250 divided by 250 1 வருமா, அதான் 1 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது வரும். இதிலிருந்து
நமக்கு I effective வேல்யூ கிடச்சிருச்சு. I effective is equal to 14.8 into 10 power 8 mm power 4. IR should be less than I effective should be IGR. ஆனால் இந்த இடத்துல வந்து IR is greater than I effectiveனு வந்திருக்கும். அதனால you're conducting, you're calculating, calculate immediate deflection value கண்டுபிடிக்கிறோம். You're calculating immediate deflection value, that is cantilever deflection M max, that is total moment value வந்து 160 kilonewton meter. M அப்படிங்கிறது டியூ டு பெர்மனன்ட் லோட், அது வந்து 60% ஆஃப் லோடுன்னு சொல்லியிருக்காங்க. 60% அப்படிங்கிறது 0.6 இன்ட்டு டோட்டல் லோட். அப்போ 0.6 இன்ட்டு டோட்டல் லோட் அப்படிங்கிறது 160, தட் இஸ் மூமெண்ட் 160 இஸ் ஈக்குவல் டு 96 kilonewton meter. இதுதான் M வேல்யூ நமக்கு. இது வந்து M max வேல்யூ. நெக்ஸ்ட்டு இமீடியட் டிஃப்ளெக்ஷன் டியூ டு டோட்டல் லோட் அண்ட் பெர்மனன்ட் லோட். இதுக்கு ஃபார்முலா இது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். Immediate deflection due to total load அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா, this is the formula, AIT, அது வந்து AITன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, is equal to 0.25 L square M max divided by EC I effective, which is equal to 0.25 into L value is 3000 which is given in the question into M max, that is moment value given in the question 160 kilonewton meter, that is 160 into 10 power 6 divided by C அப்படிங்கிறது Young's modulus of concrete we have find out at 22360 into I effective value நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா. effective value is 14.8 into 10 power 8. Next EC value 22360 from the formula. Young's modulus of concrete, this is Young's modulus of steel. பாருங்க EC value substitute பண்ணுறது தான். இது எல்லா வேல்யூ நமக்கு தெரியும். we are going to substitute in this value. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறோம் immediate deflection due to total load, we have got the value 10.87 mm. Next immediate deflection due to permanent load, this is total load, இது வந்து permanent load க்கு formula AIP, permanent load na AIP, total load na AIT is equal to AIT into M divided by M max is equal to 10.87 நம்ம find out பண்ணிக்கிறோம் into moment 96 kilonewton meter divided by 160 into 10 power 6, that is the AIP value 6.52 mm. Next determine the total deflection due to permanent load. Next என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா determine the total deflection for permanent load கண்டுபிடிக்கிறோம். 1 plus theta is the formula for that. 1 plus theta 1 plus 1.6, theta value வந்து 1.6, this is given in the table 1.3 SB 16ல கொடுத்துருக்காங்களாம். Next long term deflection due to permanent load, அதுக்கு formula AIP plus 2.6, 6.52 கண்டுபிடிச்சிருக்குமா plus 2.6, this is the long term deflection due to permanent load 9.12. Next find deflection due to varying part of load. varying part of load க்கு AIT minus AIP அப்படிங்கிறது immediate deflection due to total load minus permanent load போட்டிங்கன்னா நம்மளுக்கு deflection due to varying point of load கிடைச்சிரும். அதோட வேல்யூ 4.35 mm. நெக்ஸ்ட் obtain deflection due to shrinkage. shrinkageக்கு என்ன deflection நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து பேஜ் நம்பர் 83, that is IR 456 பேஜ் நம்பர் 83ல இருக்குது. இந்த ஃபார்முலா given in the IS 456 2000 பேஜ் நம்பர் 88ல இருக்குது. this is the formula ACS is equal to K3 summation CS L square. shrinkageக்கு இந்த ஃபார்முலா சொல்லுவாங்க. K3க்கு வந்து 0.5 for cantileverக்கு, cantilever தானே நம்மளோட ரிஃப்ளெக்ஷன், cantilever பீம் தானே, அதனால K3 வேல்யூ 0.5. சிம்பிளி சப்போர்ட்டட் பீக்னா வேறையாக இருக்கும். அதுக்கு தான் பேஜ் நம்பர் 88 IS 456 பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு shrinkage curvature is equal to K4 strain epsilon, this is strain ECS divided by D, where is ultimate shrinkage strain of concrete, இது வந்து constant value 0.0003. இது கோட் புக்கில் இந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு K4 is equal to 0.72 into PT minus PC. PT அப்படிங்கிறது 100 AST divided by BD, 100 AST divided by BD. That is reinforcement for steel and reinforcement for that is tension reinforcement, compression reinforcement. நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்களே, அதை போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பிடி வேல்யூ மைனஸ் பிசி அதை போட்டிங்க அப்படின்னா 0.699 வரும். ஷுட் பி லெஸ் தென் 1.0 இருக்கணும். பிடி அப்படிங்கிறது 100 AST டிவைட் பை பிடி, பிசி அப்படிங்கிறது 100 AC டிவைட் பை பிடி, ஏஎஸ்டி அப்படிங்கிறது
ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபார் டென்ஷன் ஸ்டீல், இது வந்து கம்ப்ரெஷன் ஸ்டீலோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இது ரெண்டையும் கால்குலேட் மைனஸ் பண்ணிங்கன்னா 0.699 ஷுட் பி லெஸ் தென் 1.0. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் வராது. அப்போ K4 வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். PT மைனஸ் PC நம்மளுக்கு தெரிஞ்சிருமா? அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 0.72 இன்ட்டு PT minus PC value 0.699 divided by PT ஸ்கொயர் போட்டிங்கன்னா 1.11 கிடைச்சிச்சா? K4 value 0.7476 should be less than 1.0 for 0.2. கேன்டிலீவர் பீமுக்கு இந்த K4 வேல்யூ வந்து 1 விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்கேஜில் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா K4 epsilon C divided by D, நம்மளுக்கு எல்லா வேல்யூவும் தெரியுமா? K4 வேல்யூ 0.476 இன்ட்டு strain for concrete value 0.003 divided by D value 500. இது போட்டிங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கேஜ் வேல்யூ கிடச்சிரும். இதிலிருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் ACS வேல்யூ, டிஃப்ளெக்ஷன் டியூ டு ஸ்ட்ரிங்கேஜ். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ACS வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிச்சா? நெக்ஸ்ட்டு வாட் தே ஹவ் ஃபைண்ட் அவுட், கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கால்குலேட் தி டோட்டல் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் எ கேன்டிலீவர் பீம் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் டிஃப்ளெக்ஷன் டியூ டு ஆல் கேசஸ், மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் காம்பனன்ட்ஸ் எல்லா கேசஸும் இது பண்ணி டோட்டல் டிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னா பெர்மனெண்ட் லோட் வித் க்ரீப், வித்தவுட் க்ரீப், அப்புறம் சிங்கேஜ் இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் டிஃப்ளெக்ஷன் வேல்யூ கிடைச்சிரும். பெர்மனெண்ட் லோட் வித் க்ரீப்னா 9.12 mm, வேரியிங் லோட்னா வித்தவுட் க்ரீப்னா 4.35 mm, ஸ்ட்ரிங்கேஜ் வேல்யூ 1.28. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்ட்ரிங்கேஜ் வேல்யூ 1.28. நெக்ஸ்ட்டு வேரிங்க்கு 4.35. நெக்ஸ்ட்டு டோட்டல் டிஃப்ளெக்ஷனுக்கு 9.12. இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் டிஃப்ளெக்ஷன் வேல்யூ கிடச்சிது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி சம். இது கிருஷ்ணராஜ் புக்கில் இல்லை, நான் வந்து வர்கீஸ் புக் ஃபாலோ பண்ணேன். ஸோ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட் கிளியர்லி. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் மீ இன் கமெண்ட் செக்ஷன். ஃபஸ்ட்டு கிளியராக எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமா இந்த டிசைன் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம டிஃப்ளெக்ஷன் டியூ டு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் பார்த்துருக்கோம். இது வந்து கேன்டிலிவர் பீமோட டிஃப்ளெக்ஷன் டிசைன். நான் சொல்லவே எழுதிக்கோங்க, ஒன்று எழுதிக்கோங்க அப்புறமா கவனிங்க, இல்லைன்னா கவனிச்சுட்டு அப்புறமா எழுதுங்க. இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். If you need more videos, Trackmore யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன், ஆல்னு இருக்க ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக யூடியூப் இன்பாக்ஸில் வந்து சேரும். அதே மாதிரி இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா Trackmore யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை, ஆல்னு இருக்க ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கிவன் டேட்டா கொஷினில் கொடுத்துருக்காங்க. Cracking moment. This is one of the 16 marks sum. இது வந்து நான் எந்த இதில் புக் ரெஃபர் பண்ணேன் அப்படின்னா டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் டிசைன் பை வர்கீஸ், RC வர்கீஸ். இந்த ஆத்தர் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க, அந்த புக் ரெஃபர் பண்ணி தான் இதை நான் போட்டிருக்கேன். கிருஷ்ணராஜ் புக்கில் கேன்டிலிவர் பீமுக்கு, டிஃப்ளெக்ஷன் ஃபார் கேன்டிலிவர் பீமுக்கு டிசைன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது வந்து நான் வேறு புக் ரெஃபர் பண்ணேன். ஸோ கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. Please make note of it clearly. If you have any doubts, comment me in comment section. I hope you will understand. கிளியராக எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு திரும்ப பார்த்தாலும் புரியும். ஹேண்ட் ரைட்டிங் இப்படி தான் இருக்கும், எனக்கு ஸ்வெட் வேறு ஆகும். அதனால் முடிஞ்சளவுக்கு நான் நல்லா தான் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திஸ் ஆர் தி ஃபார்முலா தெரிஞ்சால் நம்மளுக்கு டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறது தான், வேறு ஒரு டிஃபிகல்ட்டி கிடையாது.
கண்டிப்பாக இது எல்லா ஸ்டெப்ஸும் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக போடணும். தென் ஒன்லி வில் கெட் தி டோட்டல் ரிஃப்ளெக்ஷன் ஃபார் கேன்டிலிவர் பீமோட டோட்டல் ரிஃப்ளெக்ஷன் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம ஒமிட் பண்ணாமல் போடணும். total deflection due to varying point of load. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் அதே மாதிரி புதுசாக ஏதாச்சும் வீடியோஸ்லாம் போட முடியும். இது வரைக்கும் நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல்னு இருக்க ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப் டு டேட்டாக உங்கள் யூடியூப் இன்பாக்ஸில் வந்து சேரும். இதை வந்து பேஜ் நம்பர் 88 IS 456 இருக்குது. இது வந்து டோட்டல் டிஃப்ளெக்ஷன் வேல்யூ. I hope you will understand. Thank you for watching and keep watching and support our Track More YouTube channel. Thank you.